गाइस बैक वाटर பக்கத்துலயும் ஒரு சூப்பரான கல்லு கடைங்க. ஆலப்புழா போட் ஹவுஸ்ல தங்குறதுக்கு ரொம்ப செலவாங்க. உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டா ஒரு சூப்பரான ஐடியா சொல்றேன். இந்த வீடியோ நீங்க பாருங்க. ஆலப்புழாவில் ஜஸ்ட் 40 ரூபீஸ்க்கு நான் டிக்கெட் எடுத்து இங்க இருக்க எல்லா இடங்களையும் சுத்தி பார்த்தீங்க. அது மட்டும் இல்ல, கடைசியா போன ஐலாண்ட்ல கல்லு கடைக்கு விசிட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபுட் எல்லாம் நான் சாப்பிட்டேன். அதை தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க வரீங்க. ஆமா அப்படிதான். இப்போ ஃபேவரட் இந்த ஷெல்லோட மீட்டு தாங்க. இதுக்கும் ஒரு விதமான ஸ்மெல் இருக்கு. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் முனு விக்ரம். கைஸ், இப்போ தேனி டு கோவா சீரீஸில் நம்ம போயிட்டு இருக்கோம். செம்மையாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. இப்போ இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலப்புழாங்க. ஸோ ஆலப்புழாவில் வந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது நாள். ஸோ இந்த 3வது நாளில் ஆலப்புழாலே இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு விஷயம் போட் ஹவுஸுங்க. போட் ஹவுஸில் தங்கி ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது போட் ஹவுஸில் அதனுடைய ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கங்க. கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸு 6,000 7,000 தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், கவர்மெண்ட் ஃபெரியில் நீங்கள் போங்க, ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். நீங்கள் போட் ஹவுஸ் மூலமாக எங்கெங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே போயிடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ கவர்மெண்ட் ஃபெரி எடுக்கிறோம், 40 ரூபாய் செலவு பண்றோம், இந்த முழு ஆலப்பையும் சுத்தி காட்டுறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திஸ் இஸ் மனு விக்ரம். Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. கைஸ், நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆலப்புழாவோட மெயின் சிட்டிக்கு வந்துருங்க. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட ஃபெரி போர்ட்டுக்கு வந்துருங்க. அங்கே எக்கச்சக்கமான ஃபெரி இருக்கும். எந்த ஃபெரியில் போகலான்னு சொல்லி நிதானமாக நின்று யோசிங்க. ஏன்னா பலவிதமான ஃபெரி இருக்குது. சின்ன ஃபெரியில் போகணுன்னாலும் நீங்கள் போகலாம். இல்லைன்னா நீங்கள் டபுள் ஸ்டோர் இருக்கக்கூடிய ஃபெரியில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இல்லாட்டி ஸ்பீடு ஃபெரியில் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாங்க. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டோர் இருக்கக்கூடிய ஒரு ஃபெரி தாங்க. இந்த மொட்டை மாடியில் நிற்கிறதுக்கு 60 ரூபாய் நாங்கள் சார்ஜ் பண்ணாங்க. 60 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இதில் கீழே நீங்கள் ட்ராவல் பண்ண நினச்சிங்கன்னா வெறும் 40 ரூபீஸ் தாங்க. 40 ரூபீஸ்க்கு கிட்டத்தட்ட 1.5 hours இங்க இருக்கக்கூடிய வில்லேஜுக்கு சும்மா சுத்தி அங்க இருக்கக்கூடிய இயற்கை அழகை மொத்தமா காமிச்சிருவாங்க. பாருங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க கண்ட்ரோல் பண்ணுறது. இங்கே ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கியர் மட்டும் ஷிஃப்ட் பண்ணுறாரு. என்ன பாருங்கள், ஸ்லோவாக போகிறதா ஃபாஸ்ட்டாக போகிறதா அப்படின்றத கியர் ஷிஃப்ட் பண்ணுறாரு. அங்கே இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறாரு, எந்த பக்கம் போகணும், டேரக்ஷன் போகணும் அப்படின்றது. இங்கே பெல் அடிக்கிறாரு. அந்த பெல் அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஸ்லோவாக போகிறதா ஃபாஸ்ட்டாக போகிறதா அப்படின்றத அவர் பார்த்துக்கிறாரு. ரொம்ப சூப்பரான விஷயம் இல்லை, 2 டிரைவர் ஒரு போட்டுக்கு. சிறப்புங்க. கைஸ், உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஃபெரியை எடுத்துக்கங்க. இல்லாட்டி ஒரு பெரிய போட் ஹவுஸ் பிடிச்சி ஒரு நாள் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பட் எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு ஃபீலை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரான உடனே எக்கச்சக்கமான போட் ஹவுஸுங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபெரியில் உட்காந்துட்டு எல்லா போட்டையுமே பார்க்கும்போது எக்கச்சக்கமாக கூட்டமாக வரும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க. அந்த வியூவை நீங்களே பாருங்கள். ஆலப்புழாவோட பேக் வாட்டரில் இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இனிமேல் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் ஃபெரியை எடுங்க. ரொம்ப நல்ல திருப்தியாக இருந்துச்சுங்க. கைஸ், இதில் ஒரு அமேசிங்கான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆனால் அதுக்கு பக்கத்தில் நெல் போட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய காடு பாருங்க. கண்ணு கட்டுற தூரம் வரைய நெல் போட்டிருக்காங்க. சூப்பரில். இவ்வளோ பக்கத்தில் இங்கே ஒரு ஏரியில் போட் போயிட்டுருக்கு. இந்த சீனிக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது.
அழகாக இருக்குல்ல. கண்ணு கட்டுற தூரம் வரையுங்க கைஸ், கண்ணு கட்டுற தூரம் வரைய நெல் தான். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஒரே ஒரு டைம் தான் ஆலப்பி வந்தேன். அந்த டைம் வந்தப்போ கூட அதிகமாக நான் பார்த்ததில்லை. ஸோ இந்த டைம் ஒரு சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன் டே ட்ரிப் தானே, அதனால் ஒரே நாளில் இருந்துட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அது உங்களோட வசதியை பொறுத்து நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, சரிங்களா? நீங்கள் எவ்வளோ சீப்பாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய எடுத்து சல்லுன்னு ஒரு ரூட்டை பிடிங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க உள்ளே போய் காட்டுங்க. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ பசுமையாக இருக்குது. அப்படியே பக்கத்தில் பேக் வாட்டருங்க, அப்படியே ஒரு சேனல் மாதிரி போயிட்டே இருக்குதுங்க. சிறப்பு, எதிர்பார்க்கலாங்க, இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு சின்ன போட்டாஸ். போட்டில் மிதந்து போகும்போது பக்கத்தில் இருக்க ஊர்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுங்க. இந்த ஊர் எல்லாமே பக்கத்தில், தண்ணிக்கு பக்கத்தில் இருக்குது. அவங்களுடைய வாழ்வு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு எல்லாத்தையுமே ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லை, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டைமாவது ஆலப்புழாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இடங்களை பார்த்துடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளை போட் ஹவுஸில் இருந்து கூப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த இடத்துல நிற்க வச்சு நிறைய ஃபோட்டோ எடுக்க விடுவாங்க. ஆக்சுவலாக இது நிறைய படங்களில் வந்திருக்கு இந்த இடம். நான் என்ன படம்னு சொல்லி கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நிறைய படங்கள்லாம் அங்கே பாடல்கள்லாம் எடுத்திருக்காங்க. ரொம்ப கைஸ், ஒரு 60 ருபீஸ்க்கு நிறைய இடத்த, நிறைய ஸ்டேஷனை, தட் பஸ் ஸ்டாப் மாதிரி ஒவ்வொரு ஊருக்காக நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அவங்க இந்த மிச்சம் இருக்கிறதெல்லாம் காட்டுறேன், அங்கே போய் ஏதாவது சாப்பிடுவோம், சாப்பிட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா கைஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டாப் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து இறங்கி கீழே கொஞ்சம் நேரம் போக போகிறோம். இங்கே ஏதோ பாட்டு படிக்குது. ஐ திங்க் கைஸ் கீழே இறங்கியாச்சு கைஸ். நம்ம வந்து போட்டு இந்த போட்டு தான். ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதாவது சாப்பிட்டு, என்ன பசிக்குது, ஸோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் போட்டு வந்துடுவோம், சரிங்களா? ஆக்சுவலாக கைஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் கடை இருக்கான். அந்த கல் கடையில் நல்ல சாப்பாடு இருக்கும். ஸோ நீங்கள் கல் குடிக்கிறவங்களோ குடிக்கலையோ, பட் இந்த கல் கடையில் இருக்கக்கூடிய சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அந்த கல் கடையை நோக்கி ஒரு பயணமாக சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே போய் நல்லா சாப்பிடணும், நல்ல டேஸ்ட்டான சாப்பாடு. இங்கே ஆலப்புழாவில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் போகலாம். போகிற வழி ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே போகிறோம். நமக்கு அண்ணன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்படியே போகலாம். ஓகேங்களா? ஒரு 5 minutes வாக் சொன்னாங்க கைஸ். கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா கடை வந்துடும். அங்கேயே நீங்கள் நல்லா சாப்பிட்டு சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா ஒரு 25 minutes to 30 minutes போட் இங்கேயே தான் நிற்கும். நாங்களும் சாப்பிட்டு வந்துடுவோம், அப்படியே ஏறிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருவாங்க.
அங்கே அந்த போட்டில் இருக்கிறவங்க அந்த கண்டக்டர் டிரைவர் எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ நல்ல விஷயம், அது ரொம்ப நல்ல விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் கைஸ். சின்ன சின்ன வீடுங்க, சின்ன சின்னதாக இருக்குது, ஆனால் பெரிய பெரிய பில்டிங் இருக்குது. ஓப்ஸ், கொஞ்சம் இல்லைங்க, கட்டி தூக்கியிருப்பார் தலைவர். இந்த மாதிரி நிறைய படங்களில் பார்த்தது. அப்படியே இந்த வீட்டுக்கு முன்னாடி ஹால் உட்காந்துருப்பாங்க, அப்படியே முன்னாடியே போட் போகும் வரும். சிறப்புல ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு வில்லேஜுக்கு நானும் வரணும்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ ஹவுஸ் போட்டில் அவங்களே அரேஞ்ச் பண்ணதா சொன்னாங்க. இருங்க சரி சரி வாங்க வாங்க வாங்க. பார்த்து இங்கே ஸ்கூல்லாம் இருக்குங்க, பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. ஹோலி கிராஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லும் போதே ரவி முன்னாடி வந்துடுறாரு. நான் தான்டா ரன் பண்ணுங்க, ஓடுங்க ஜி. ஆலப்புழாவில் வந்து ஓடினா ஆள் நீங்கள் தான் ஜி இருக்காங்க. மலேசியன். ஓடுங்க ஜி. பாருங்க, ஒரு நல்ல சின்ன வீடு, சின்ன வீடு. அப்படியே எங்கேயா ட்ராவல் பண்ண நினச்சோம்னா இந்த மாதிரி ஒரு சின்ன போட்டில் ஒரு ட்ராவலு. இந்த லைஃபு ஒரு தடவை 2 தடவை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட் இங்கேயே வாழ்கிறவங்க இதுக்கு அடாப்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு சில கஷ்டங்களெல்லாம் நமக்கு சத்தியமாக தெரியாது. பட் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் தங்கிட்டு நம்ம போயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தானே தெரியும். ஓகேவா? ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். வந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம், அப்படியே போகலாங்க. கைஸ், பேக் வாட்டர் பக்கத்துலேயும் ஒரு சூப்பரான கல்லுக்கடைங்க. ஸோ கல்லுக்கடையை பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு சூப்பரான இது ஹோட்டலு. ஸோ இந்த ஹோட்டலில் நம்ம நல்லாவே சாப்பிட்லாம். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, சரிங்களா? வாங்க உள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இங்கே தான் ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்ட்டாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு வர்றீங்க, ஸோ நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அந்த லோக்கலோட அந்த இது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்தாச்சு. என்னங்க ஜி பண்ணிட்டீங்களா? மீல்ஸ் இல்லையா? கைஸ், இங்கே பாருங்கள், கல் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டுன்றாங்க, அது லைட்டாக. அது இதுக்கும் ஒரு விதமான ஸ்மெல் கொஞ்சம் புளிப்பு ஸ்மெல் வருதுண்ணா. ஓகே ஓகே ஓகே, இந்த புளிப்பு ஸ்மெல் வருது. பட் இந்த சட்டி சூப்பர், எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்களா? சரி. அது என்னன்னா ஓகே ஓகே, ஷெல் மீட்டாண்ணா? இல்லைண்ணா பரவாயில்ல, இருக்கட்டும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆமாம், அப்படிதான். ஷெல் மீட்டுங்க. ஓ ஓகே, ஷெல் மீட்டு. ஓகே ஓகே. நல்லா இருக்குண்ணா, வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு மீட்டு. நல்லா இருக்கு, பரவாயில்ல, இதெல்லாம் தெரியாது. ஓகே, அப்பம்னா ஓகே. നല്ല സാപ്പാടൊക്കെ കൊടുത്ത് പൈസയൊക്കെ കുറച്ച് മേടിക്കാം. തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് വന്നാൽ ഇടയ്ക്കിടയ്ക്ക് വന്നതാണ്. അതെയല്ല, നാട്ടുകാർക്കും എല്ലാം മീൽസ് ഇല്ല തന്നെ. எடுத்துங்க அண்ணா, அந்த இதோ திஸ் இஸ் ஓகே, எடுத்துங்க. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. 6 பரோட்டா இருக்கா அண்ணா?
പറഞ്ഞിട്ടുണ്ട് അവർക്ക് அது எடுத்துகிட்டு போகிறது அப்புறமா அது 2 கைஸ் நம்மளால் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா போர்க் வாங்கிட்டாரு. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி அவர் வாங்கிட்டாரு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டோம், ட்ரை பண்ணுங்க சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஒரு ஷெல்லோட மீட் வாங்கியிருக்காரு. அப்புறம் பரோட்டா வாங்கியிருக்கோம். நம்ம நல்லா யூஸ்ஃபுல் தான், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் எடுத்துக்கண்ணா, சும்மா ட்ரை பண்ணுங்க, எடுத்துக்க. கைஸ் இங்கே இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த நத்தையோட மீட்டை, சாரி நத்தை இல்லை, ஷெல், ஓகே, ஷெல்லோட மீட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நினச்சி கூட பார்க்கல, அந்த மாதிரி இருந்துச்சு. அது உங்கள் சீப் கூட இருக்கும். இந்த ஒரு பிளேட்டு பார்த்தீங்கன்னா 200 சொல்கிறாங்க, 220 சொல்கிறாங்க, அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் அந்த மீட் பார்த்தீங்கன்னா ஷெல்லோட மீட் பார்த்தீங்கன்னா 150 தான், ரொம்ப சீப்புன்னு வேறு சொல்லுது. அது இந்த சைடு இவங்கெல்லாம் குக் பண்ணுறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அதை தான் ட்ரை பண்ணுறோம். கிரேவினா என்ன கிரேவினா நல்லா ஒரே என்ன சொல்கிறேன், ஒரே என்ன கறி எல்லாம் நல்லா இஷ்டம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கேரளாவோட பரோட்டா நல்ல ஃபேமஸ், நல்ல சாஃப்டாக இருக்குது. நல்லா இல்லை உடம்புக்கு நல்லா இருக்கும் பரோட்டா. அதான் நான் அது மாதிரி தொடர்ந்து சாப்பிட முடியும். என்ன பரோட்டா ஆமாம் எதுக்கெல்லாம் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுங்க. நான் பரோட்டா சாப்பிட மாட்டேன். ஜி அதை எடுங்க ஜி, அதை எடு. கத்திரிக்காய் என்ன தமிழ் சொன்னேன்? கத்திரிக்காய் இல்லை இதுக்கு இதுக்கு ஷெல்லு ஷெல்லும் சிப்பி சிப்பி கரெக்ட். சிப்பி கரெக்டு. ஷெல்லோட மீட்டுங்க. இது எடுத்து போட்டா தண்ணி நல்லா காசு. இது ஃபிஷ் கறின்னு சொன்னாங்க, ரொம்ப பிடிப்பா இருக்கு. ஓகே தட்ஸ் ஆல். இப்போ ஃபேவரட்டு இந்த ஷெல்லோட மீட்டு தாங்க. நல்லா இருக்கும். காய்ஸ் நம்ம மொத்தம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6 அப்பம், 4 பரோட்டா, ஒரு சிக்கனு, ஒரு போர்க்கு, அப்புறம் நான் இருக்காங்க ஒரு கப்பா இது வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வாங்கினதோட மொத்த பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபா. 4 பேருக்கு 700 ரூபா. ஓகே தான், இந்த மாதிரி வந்தால் சாப்பிட்டு தானே ஆகணும், சரிங்களா. அவர் என் கூட இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன வாங்கினாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரோட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷெல் மீட்டு அது வாங்கினார். செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஷெல் மீட்டுன்னு கேளுங்க. இந்த ஏரியா முழுக்கவே ஷெல் மீட் வச்சுருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஷெல் மீட்டை வாங்கி சாப்பிட மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரிங்களா, நான் சிக்கன் சாப்பிட்டதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ பக்கா தான். ஸோ கைஸ், இங்கேருந்து நம்ம கிளம்பி திரும்ப ஜெட்டி போகிறோம். அதில் திரும்ப ரிட்டன் தான். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாபா, திஸ் இஸ் மனோவிகா. கைஸ் ரிட்டன் போட்டு வந்துருச்சு. ஸோ ரிட்டன் போட்டில் கிளம்புறாங்க. ஆலப்பலாண்ணா போகுதே. அப்போ நம்ம ஏரியா அந்த செங்கனசேரிக்கு போயிருமாண்ணா? ஓ, ஆலப்பழம் இந்த சைடு. அப்போ அங்கேருந்து நம்ம செங்கனசேரி போகணுமா? பைக் அங்கே நிற்க, பைக்கு எடுக்கணும்.